நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. கரங்களை தட்டி அல்லேலூயா உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினாய் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினாய் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. ஆமென். இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஆமென். நீ திறந்தா அடைப்பவன் இல்லை. Praise the Lord. கட்டினா அவருடைய மகிமை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசல் அடைப்பவன் இல்லை. இன்னும் கம்பீரமா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கம்பீர சத்தத்தோடு இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் இல்லை. மீண்டும் இல்லை 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 என் வாசல் அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசல் அடைப்பவன் இல்லை. இல்லை 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 தேவ மகிமையே. ஆமென். இல்லை 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 ரகண்டல ரதல சரபல தரபோ ரிசி பவர் ரல ரகல யமலதரு ரகண்டல தியாக்கரபலபு. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் திறந்தால் அடைப்பவன் ஒருவனுமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுமா. உற்சாகமா இருக்கிறீங்களா? வேத வசனம் சொல்லுது கர்த்தரை கம்பீரமாய் பாடி. எப்படி பாடணுமா? எப்படி பாடணும்? கம்பீரமாய் பாடணுமா? அல்லேலூயா. அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். அல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும்
ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதிச்சுக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிச்சுக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதிச்சுக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிச்சுக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்று சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன். ஓ அல்லேலூயா ஆனந்தமே. ஓ ரிபா அல்லேலூயா ரகண்டல ரகண்டமோ அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. பௌதல ரிஷபோ துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. அமே பாதம் கல்லில் போதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் போதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதிச்சுக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதிச்சுக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டே. ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன். கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி பரலோகத்தில் பார்க்க எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் சிங்காசனத்தில் விட்டிருக்கிற தேவனுக்கே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருள்வாராக. சத்துருக்கள் சிதறண்டு ஓடி போவதாக. தேவ சபையில தேவன் எழுந்தருளட்டும். அல்லேலூயா. இந்திய கிறிஸ்தவ தேவ சபையில தேவன் எழுந்தருள்வாராக. சத்துருக்கள் சிதறண்டு ஓடி போகட்டும். ஆமென். அல்லேலூயா. தேவன் எழுந்தருளனால யார் நிற்க முடியும் அவருக்கு முன்பாக? அவர் மகிமைக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? அவருடைய அக்கினிக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? சத்துருக்கள் சிதறண்டு ஓடி போவார்களாக. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான், துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. அல்லேலூயா என்ற பாடலை கரங்களை தட்டி நம்ம பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா.
துதிக்கும் கனத்துக்கு பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே, ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கு பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்திய மகிழ்ந்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்திய மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திரர் நீர் அல்லவோ, கனத்துக்கு பாத்திரர் நீரல்லவோ, துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்துக்கு பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே, எங்கள் கால்கள் சரிக்கிடும் போது பிறகு தாங்கும் கிருபையும் அது சிறகுகளே அடைக்கலம் ஐயா, எங்கள் கால்கள் சரிக்கிடும் போது விருது தாங்கும் கிருபையும் அது செட்டைகள் எனக்கு அடைக்கலம் ஐயா, மறைவிடமே எந்தன் ஆவாரமே, அடைக்கலமே நீரன் ஆவாரமே, மறைவிடமே எந்தன் ஆவாரமே, அடைக்கலமே நீரன் ஆதாரமே, ஆதாரமே, ஆராதனை 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 உமக்கே. ஐயா, ரெண்டு கரங்களை சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவனுக்கு முன்பாக பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை அவர் ஒருவருக்கே, மகிமை அவர் ஒருவருக்கே, கனம் அவர் ஒருவருக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா, துதிக்கும் கரத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. அல்லேலூயா. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தர் மீண்டும் நம்மளை உயிரடைய செய்வாராக. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே. பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே. பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. ஓ, உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் புதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் புதி நேரமாய். உயிரடைய வேண்டுமே. கரங்களை தட்டி உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவன் மேலும் உம்மை பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் ஆவியில் நிரப்பிடுமே. ஆமென். அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியாக அமர்ந்திடுமே. ஓ. பெருங்காற்றாக வீசிடுமே.
மகிமை இந்த ஆலயத்திற்குள்ள, இந்த தேவ ஆலயத்திற்குள்ள அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய அக்கினி, அவருடைய அக்கினி, அவருடைய அக்கினிக்கு முன்பாக நிற்க முடியல. ரீஸ் ஊற்றப்படட்டும். வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் போற்றுமே, ஆனந்த் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் போற்றுமே, ஆனந்த் கொண்டு உமக்காய் எழுப்பிட அவருடைய அக்கினி வரட்டும். வல்லமை அவருடைய வல்லமை, தாருமே, அவருடைய வல்லமை, தேசத்தை சாபங்களை முறிக்கிற வல்லமை, சாபத்தை முறிக்கிற அபிஷேகம், உன் முகத்தை முறிக்கிற அபிஷேகம், உன் கட்டுகளை அறுக்கிற ஒரு அபிஷேகம், உன் கிரிகளை மாற்றுகிற ஒரு அபிஷேகம். இப்போ 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 தக்கிலே, இப்போ தக்கிலே, போவா 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 பரவா, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி. ரீஸ் தேசத்தை உமக்காய் கலக்கிட ஹalleluya. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனந்த் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை. பெந்தெகோஸ்தே நாள் Yes. செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே, பெந்தெகோஸ்தே நாள் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே, அப்போஸ்தலர் நாட்கள் செய்தது போல இன்று செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. Yes. ஊற்றிடுமே Yes. அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி வரட்டும். அந்த மலை, அந்த அக்கினி வரட்டும். அந்த மலை எங்க மேல, எங்க மேல, எங்க மேல, எங்க மேல, அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி. இப்போ இந்த நாளில் எங்கள் Yes, 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 yes. தொட்டுக்க, தொட்டுக்க அந்த அக்கினியை. வரட்டும், வரட்டும். வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே, Yes. தேசத்தை அந்த அக்கினி, உமக்காய் கலக்கிட அந்த அக்கினி மலை. அபிஷேகம் உருகல நகல ரபல. சியாகப்பா. உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனந்த் கொண்டு உமக்காய் எழுப்பிட ஹalleluya. கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தி ஹalleluya. ஆஹா. Alleluia. 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 கரங்களை உயர்த்தி எல்லாம் துதியும் கனமும் மகிமை
என் ஆண்டவராகிய இயேசு ஒருவருக்கு உண்டாகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதம் 105வது சங்கீதத்தில் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 105 735வது பக்கம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கண்கள் மூடி. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவன் ஐயா, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. பரலோகத்துக்கு வந்த யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இங்கு அழகாக சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நித்தமும் அவர் சமூகத்தை தேடுங்கள். அல்லேலூயா. நித்தமும் அவர் சமூகத்தை தேடுங்கள். அல்லேலூயா. இது என்ன ஒரு வார்த்தைன்னு சொன்னால், இந்த சமூகத்தில் தான் எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. எதிர்பார்க்கிற நன்மை, கிருபை, ஆசீர்வாதம், நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணுதான், அங்கிருந்து தான் கிடைக்கிறது. அல்லேலூயா. ஏன் இந்த நித்தம் என்கிற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறான்னு சொன்னால், ஏன்னா கேப்பே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா இந்த கேப் விடுறதுனால பிசாசு நமக்கு வைக்கிற பெரிய ஆப்பாக மாறி விடுகிறது. அல்லேலூயா. அப்போ நித்தமும் தேடுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. இந்த நித்தமும் தேடி வருகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற எக்கச்சக்கமான நன்மைகள் வேத வசனத்திலிருந்தே அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் தாவீது அவருடைய கண்டுபிடிப்பு என்னென்னா, நான் நித்தமும் உங்கள்கிட்ட தேடுவேன்ப்பா, உங்கள் ஆண்டவரே, ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன், உங்கள் சமூகத்தை விட்டு நான் எங்கேப்பா ஓடுவேன். அல்லேலூயா. ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன், உங்கள் சமூகத்தை விட்டு என்னால் எங்கேயுமே போக முடியாது. அப்போ போக முடியாத ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவ சமூகத்தில் நம்ம இருந்தோன்னு சொன்னால், அவர் இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா, எந்த தேவ சமூகம் எப்பயுமே இருக்கிறதா அப்படின்னு கேட்பீங்க. எனி டைமும் 24 மணி நேரமும் அவர் சமூகத்தில் இருந்து பாருங்கள், அப்போ தெரியும் அதனுடைய மேன்மை என்னான்னு. அல்லேலூயா. அந்த கேப் விடுறோம் பார்த்தீங்களா, பிசாசு பயங்கரமாக கிரியை செய்வான். அவனுடைய அந்த கேப் விடுறது தான் அவன் எடுத்துக்கூடிய டைம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நிறைய ஆவிக்குரிய காரியங்களில் நான் பார்த்தது, நிறைய விஷயங்களை நான் கண் முன்னாடி கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த கொஞ்சம் சமூகத்தை விலகி வேறு ஏதாவது பண்ணோன்னு சொன்னால், இதில் பண்ணுற விஷயங்கள் தான் ரொம்ப கேடான காரியங்களாக அது மாறி விடுகிறது. அல்லேலூயா. நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வேத வசனத்திலேருந்து நம்ம அதுக்குரிய ஒரு ஆதாரமாக தாவீது சொல்லுகிற விஷயத்தை என்னென்னா, 51வது சங்கீதத்தில் 11வது வசனத்தில் இப்படியாய் அவர் அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எடுத்து சீக்கிரம். உங்கள் சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க, உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிருங்க. உங்கள் சமூகத்தை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, நீங்கள் என்ன தள்ளிடாதீங்க. அல்லேலூயா. அப்போ ஏன் இவரே கேட்குறாரு? சொன்னார் நித்தமும் தேடுங்கள் சொன்னவர், இப்போ என்ன சொல்கிறாரு? என்னை விட்டு தள்ளிடாதீங்க. ஏன்னா அவருடைய சமூகத்தில் அதே தாவீது சொல்கிறார், உங்கள் சமூகத்தில் தான்ப்பா பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. அதை நான் சரியாக நான் என்ன பண்ணல, டீல் பண்ணின்னு கரெக்டாக நான் அவருடைய சமூகத்தை நாடியோ தேடியோ வாஞ்சையாய் அல்லது நமக்கு முழு ஸ்ட்ரென்த்தையும் அவருடைய சமூகம் என்கிற ஒரு காரியத்தில் பயன்படுத்தும் பொழுது நமக்கு எல்லா விதமான தடையாக ஆண்டவர் உடைச்சிருவார், பிரச்சனையாக மாற்றிடுவார், வியாதியாக மாற்றிடுவார், கண்ணீராக மாற்றிடுவார், கவலையாக மாற்றிடுவார், ஏதோ போராட்டமாக மாற்றிடுவார், கடன் பிரச்சனையாக அவரை முடியும். ஆனால் அவர் சமூகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை விட்டுட்டு தேவையில்லாத அழைப்பாயை விடுறோம் பார்த்தீங்களா. அல்லேலூயா. நம்ம சுய முயற்சி, நம்முடைய சரீரத்துடைய எல்லா பலனையும் யூஸ் பண்ணி இதை எப்படியாச்சும் பண்ணிடணும்னு முயற்சி பண்ணுறோம் பாருங்களா, அது பூராமே ஃபெயிலரில் தான் அமையும். அல்லேலூயா. அது தோல்வியில் தான் அமையுமே தவிர, தாவீது கண்டுபிடிச்சது என்ன தெரியுங்களா, கொஞ்சம் அவர் எல்லா யுத்தத்தையும் வென் பண்ணார், எல்லாத்தையும் பண்ணார். ஆனால் என்ன இருந்துங்களா, பஞ்சம் வரும் பொழுது அவரால் ஒன்றுமே செய்ய முடியல. இப்போ பஞ்சம் வந்தால் என்ன செய்வாங்க? அல்லேலூயா. ஒரு பஞ்சம் வந்துச்சுன்னு சொன்னால் அதில் வேறு மாதிரி ஏதாச்சும் பக்கத்து நாட்டிலையோ நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தாவீது என்னன்னு சொன்னால், பஞ்சம் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் வந்துச்சு, ஓயாத ஒரு போராட்டம் வந்துச்சு. வரும் பொழுது அவர் எங்கேயுமே எந்த ராஜாட்டையும் போய் அவர் எனக்கு தான் இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படிலாம் நிற்கலை. இதை எனக்கு எப்படியாச்சும் பண்ணக்கூடியவர் ஒருத்தர் உண்டு, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் போய் நான் விசாரிக்கிறவராக அவர் போய் அங்கே அவர் சமூகத்தில் உட்கார்ந்தாருங்க. அதுக்கு ஆதாரமாக நீங்கள் எடுத்துக்கலாம். 2 சாமுவேல் 21வது வசனத்தில் முதல் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, தாவீது நாட்களில்
3 வருஷம் வந்து ஓயாத ஒரு போராட்டம். பஞ்சனா உங்களுக்கே தெரியும், ஒரு தேசத்தை நடத்துவதற்கு, ஒரு தேசத்தை ஆளுமை பண்ணுவதற்கு நிறையா பொருளாதார தேவை. அதில் வந்து என்னன்னா, ஜனங்கள் இப்போ இன்னும் ராஜா வாக்குனது அவங்க தான், ஆனாலும் கூட ஜனங்களுடைய ஒரு முறுமுறுப்பு வந்துருச்சு. 3 வருஷம் ஓயாத பஞ்சம். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் ஒரு வறுமையோ ஒரு பிரச்சனைகளோ ஒரு காரியம் ஏற்பட்டால் எங்கே போவோம்? அதுதான் முக்கியம். எடுத்து நோட்டெல்லாம் எடுத்து பார்க்குறது, மகா சேமா, அந்த சேமா, விடியல், பேங்கு கழிச்சிட்டு கொடுங்க, அதை மாற்றுங்க, இதை மாற்றுங்க, இதை தூக்கி அங்கே போடுறது, அதை தூக்கி இங்கே போடுறது, இதை எல்லாம் முடிச்சுட்டு வந்து தேவ சமூகத்தில் பவ்யமாக உட்காந்துக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இவர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அதை வாங்குறதுக்கு முன்னாடியோ அல்லது ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடியே நேராக போய் வாசிங்க. அப்பொழுது தாவீது எங்கே போய் விசாரிக்கிறாரா? தேவ சமூகத்தில் போய் இது எப்படி வந்துச்சு, ஃபஸ்ட்டு அங்கே என்ன பண்ணுறாரு, இது எப்படி வந்துச்சு, என் வாழ்க்கையில் இதை ஏன் அனுமதிச்சிங்க, இதை வந்து நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் விசாரிக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம அப்படி இல்லை. தாவீதுக்கு நமக்குள்ள வித்தியாசம் அதுதான். அவர் தேவ சமூகத்தில் எது ஒரு நாள் ஓடுவார், நம்ம மனுஷ சமூகத்தில் ஓடி போய் என்னது அதை மாற்ற முடியாத, ஏன் அவங்களுக்கு தெரியாதா, நம்ம சூழ்நிலை தெரியாதா, அது பண்ணுறாதா, இது தெரியாது, ஏன் கர்த்தருக்கு தெரியும்ல, உன்னை குறித்து நம்மளை குறித்து கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? அதை மாற்ற அவருக்கு வந்து ரொம்ப நாட்கள் எடுக்க தேவை கிடையாது. அல்லேலூயா. ஒரு நொடியில் அவர் எல்லாத்தையும் மாற்ற முடியும் அவரால். நம்ம அங்கே போகாதனால தான் எல்லா பிரச்சனையுமே. நான் தான் முதலே சொன்னேன், அந்த கேப்பு தான் பிசாசு வைக்கிற நமக்கு பெரிய ஆப்பு. அல்லேலூயா. அதை வந்து அந்த கேப்பு தான். நீ போ பாரு, எல்லாம் உன்னால் முடியும், நீ போ அப்படின்னு சொல்லி நம்மளை துரிதப்படுத்திக்கிட்டே போவோம். ஆனால் தேவ சமூகத்தில் விசாரிக்காத அடிக்கு தடை ஒன்று. ஏன்னா கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் வீடாக இருக்கட்டும், நீங்கள் வேலை பார்க்குற இடங்களாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அதை அந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அவர் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். ஒரு மனிதன் தேவ சமூகத்திலிருந்து சொன்னது ஒன்று, அவர் செஞ்சது ஒன்று. அல்லேலூயா. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். இவர் வந்து என்னென்னா, எல்லா பிரச்சனையும் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொல்கிறார், நான் 1962 ரட்சிக்கப்பட்டேன், நான் ஒரு இந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் ஒரு எபிரேயன், நான் ஒரு இவன் தேவ சமூகத்தில் பயபக்தியாய் நின்றவேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஏன்னா இவர் பண்ணது, கர்த்தர் சொன்னதை அவர் என்ன பண்ணலை, கேட்கலை. அல்லேலூயா. ஒழுங்காக வந்து இது என்ன ஒரு காரியம்னு சொன்னால், வேத ஆய்வாளர்கள் சொல்லுகிறாங்க, யோனா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் வந்து நிறையா, இதை பைபிளில் வரல, நிறையா தேசங்களே அவர் அழித்திருக்கிறார். ஏன்னா கர்த்தருக்கு பாவம் சாபம் எல்லாம் தேவ சமூகத்தில் எட்டும் பொழுது அவர் அந்த தேசத்தை வந்து வச்செல்லாம் பார்க்க மாட்டார். சோதம் குமாரா மாதிரி சுத்தமாக காலி பண்ணுங்கன்னு சொல்லிடுவார். ஆனால் இவர் சொன்னது வந்து எங்கே போக சொல்கிறார், அவரை நினிவேக்கு போன்னு சொல்லி தான் ஆர்டர். இவர் என்ன பண்ணுறாரு, தர்சீசுக்கு போகிறார். இப்போ நம்ம அதை எடுத்துக்கொண்டு வாசிங்களேன். கொஞ்சம் தேவ சமூகத்தை விட்டு அந்த விலகின 1ஆம் அதிகாரம், யோனா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து சீக்கிரமாக நம்ம வாசிக்கலாம். மகா நகரமாகிய அதற்கு விரோதமாக நீர் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா, பாருங்களேன், நல்லா கவனிக்கணும் அந்த வசனத்தை, கர்த்தர் சமூகத்தில் நின்று தான் விலகிறாரு. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் நின்றவர் இப்போ என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ஒரு நிமிஷம், கர்த்தர் சமூகத்தில் நின்றவர் இப்போ என்ன பண்ணுறாரு, கர்த்தர் சமூகத்தில் நின்றவர் விலகிறார். நிறுத்தி வாசித்தீங்கன்னா அதில் அந்த வசனத்திலேயே ஒரு சத்தியம் அதில் அடங்கி இருக்குது. நின்றவர் இப்போ கொஞ்சம் விலகிறாரு. என்னது, சரி நான் அவர் போனது நினிவேக்கு போக சொன்னார், நான் கொஞ்சம் தர்சீசுக்கு இப்போ பாருங்களேன், இந்த ஒரு நபர்னால, அல்லேலூயா, அங்கே ஆண்டவர் வந்து அதை கணக்கு பார்க்க மாட்டார். ஒருத்தனால தான் குடும்பமே என்ன பண்ணோம். ஒரு போட்டு இயங்குதுன்னு சொன்னால் அது கேப்டன் யார், அவங்க ஆயில் டீசல் ஊற்றிருப்பாங்க அல்லது பெட்ரோலில் இயங்கும், எல்லாமே இன்ஜின் எல்லாம் கரெக்டாக இயங்கும். ஒரு மனிதரால் தான் அங்கே என்ன பண்ணும், அவர் இயக்கிற அந்த தன்மை வரும் பொழுது அவராலே அங்கே என்ன செய்யும், முழு பிரச்சனைகளும் வரும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிங்களேன். இவர் போய் ஹாயா, அது நெடுந்தூர பயணமா, அந்த கப்பலில் பயணம் பண்ணவங்கெல்லாம் 6 மாதமோ அல்லது 3 வருடங்களோ அல்லது 1 வருடங்களோ அவங்க ரொம்ப பயணத்தில் பிள்ளைகளை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், எல்லா திங்ஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டு அவங்க போயிட்டுருக்குறாங்க. இவர் வந்து என்னன்னா, சொன்னது ஒன்று, தேவ சமூகத்திலிருந்து விலகி அவர் நடந்துக்கிட்டது ஒன்று. அல்லேலூயா. இப்போ போய் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அதில் நீங்கள் 3வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது யோனா
கர்த்தர் சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து இப்போ ஒரு கப்பலில் வந்து ஏறிட்டார். இப்போ பாருங்களேன், கர்த்தர் வந்து ஒரு விஷயத்தை செய்தார்னு சொன்னால், கொஞ்சம் நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், யோனாவாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய ஆளுகளாகவே இருக்கட்டும், கொஞ்சம் விலகுனாவே வந்து அவருடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் என்னது கொஞ்சம் அப்படியே ரொம்பவும் ஒரு சூழ்நிலை சரியில்லாமல் போயிடும், ஒரு பிரிவினை வந்த மாதிரி இருக்கும், ஒரு பிரச்சனைகள் வந்துடும், வியாதிகள் அதிகமாக வதை பண்ண ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் விலகுனா கூட இங்கே என்னென்னலாம் வருதுன்னு சொல்லிட்டு இவர் ஒருத்தர் நிமித்தம் அந்த போட்டில் என்ன பண்ணுது, அலை வருது, அசைய ஆரம்பிக்குது. அல்லேலூயா. பெரிய அசைவு ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னன்னு சொன்னால், இவங்க மேலே என்னென்னா எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எல்லாரும் எதனாலன்னு பார்க்குறாங்க. வெயிட்டை குறைக்கிறதுக்காக அவங்க வாங்கிட்டு வந்த திங்ஸ்லேருந்து அந்த கப்பலில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே போட்டாங்க. வெளியே போட்டால் கூட மறுபடியும் அந்த இது என்ன அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. பூரா காலிய கப்பல் வந்து என்ன பண்ண போகுது, இப்போ முழு குடும்பமும் மூழ்கிற கண்டிஷனில் வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். காரணம், நம்மால் எங்கேருந்து விலகி வந்திருக்கிறாரு, தேவ சமூகத்திலிருந்து கொஞ்சம் கேப்பு பார்த்துக்கலாம். ஏன்னா முதல் சொன்னால் யோனாவை கொண்டு பல தேசங்களை கர்த்தர் அழிச்சிருக்காரு. அது மாதிரி தான் அழிப்பார். நம்ம இப்போ சொல்லிக்கலாம், ஆண்டவர் கேட்பார், ஏன் இது ஆண்டவருக்கு தெரியாதா, நம்முடைய கொஸ்டின். அதே மாதிரி தான் இங்கு இந்த யோனா கொஞ்சம் கர்த்தர் சமூகத்தில் நின்றவர் இப்போ கொஞ்சம் விலகு வரும் பொழுது இங்கு எல்லா விதமான அசைவுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதை சேதப்படுத்தும்படியாய் நடந்துச்சு. உடனே எல்லாம் அவன் தெய்வத்தினுடைய சீட்டெல்லாம் போட்டு இது யாராலடா அந்த பிரச்சனைன்னு சொல்லி ஒன்றும் செய்ய முடியல. பார்க்கும் பொழுது தான் அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசிங்களேன், 6வது அதே இது வாசிங்க, 9வது வசனத்தை வாசிங்க. 1:9. அதற்கு அவன் இப்போ சொல்கிறாரு, நான் ஒரு எபிரேயன். நீங்கள் நல்லா கவனிங்க. நான் எப்படி இருந்தவன், நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் ஒரு உங்களுடைய மேன்மையை சொல்லிக்குவேன், நான் ஒரு எதை வேணால் சொல்லிக்கங்க, நான் ஒரு பெரிய ஆள், நான் ஒரு இப்போ சொல்கிறாரு எல்லாம் அடித்து. அப்போயே அவர் மறைக்க தானே பார்த்தாரு. சீட்டு இவர் பேருக்கு விழுந்தனால தான் அவர் மேலே தூக்கூடான்னு சொன்னாங்க. அதுவரையில் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பயணம் கரெக்டாக என் ஆவிக்குரிய பயணம் கரெக்டாக போகும்னு நினச்சவர் கடைசியில் சீட்டு அவருக்கு பேர் வந்தனால அவராக போய் சொல்லலைங்க, இவங்களாம் அவரை தூக்கிட்டு வர்றாங்க மேலே வாமோத. அல்லேலூயா. அப்போ தான் சொல்கிறாரு, நான் ஒரு எபிரேயன். அல்லேலூயா. வாசிங்க. சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின நான் ஒரு பயபக்தி உள்ள மனுஷன், நான் ஒரு பாஸ்டிங் எடுக்கிறவர், நான் ஒரு ஜெபம் பண்ணுறவர், நான் நல்லா துதிக்கிறவர், நான் ஒரு மிகப்பெரிய தேவனோடு இருக்கிற ஒரு நபர். ஆனால் அதான் மேட்ரு. எல்லாம் பண்ணுறாரு, ஆனால் சமூகத்தை விட்டு விலகிட்டார். அதான் மேட்ரு. அல்ல அப்போ இந்த போராட்டம் வருதுன்னு சொன்னால் கொஞ்சம் அவர்கிட்டருந்து கொஞ்சம் கேப்பு, ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் விலகிட்டார், அவர் சமூகத்தை விட்டு கொஞ்சம் விலகிட்டார். அதான் தாவீதுடைய ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம், ஆண்டவரே ஆவிக்கு மறைவா நான் எங்கே போவேன், உங்கள் சமூகத்தை விட்டு நான் எங்கேப்பா போவேன், எங்கேயுமே போக முடியாது. அது அவர் தெரிஞ்சதுனால தான். அல்லேலூயா. இந்த யோனா பாருங்களேன், இந்த காரியங்கள் இது என்னால் தான் வந்துச்சு. இதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா சரியான நேரத்தில் ஜெபம் பண்ணலை, ஆண்டவரை கனப்படுத்த வேண்டிய நேரத்தில் கனப்படுத்தலை, கர்த்தருக்குரிய மகிமையும் கனத்தை நான் செலுத்தாதனால, அவர் சமூகத்தில் நின்று கொஞ்சம் நான் விலகி வந்ததுனால இவ்வளவு போராட்டமும் குப்பை மாதிரி வந்து சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனைகள் வருது. காரணம் என்ன? அல்லேலூயா. நீங்கள் அதிலே வாசிங்களேன், அதில் 10வது வசனத்தை சொல்கிறார் பாருங்க. தங்களுக்கு அறிவித்ததுனால அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை எங்களுக்கு செய்தாய்? ஆமென். அல்லேலூயா. உன்னால தான் இது வருது, நீ ஏன் நாங்கள் என்னடா பண்ணோம், நீ விலகி வந்ததுக்கு முழு டோட்டல் கப்பலும் புயலுக்கு அடித்து உடஞ்சி எல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டை பார்க்காத அளவுக்கு சேதாரம் பண்ணிட்டியே. அல்லேலூயா. நாங்கள் உனக்கு என்னப்பா செஞ்சோம், ஏப்பா. இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை மகிமைப்படுகிற பொழுது உடனே அவர் சொல்கிறாரு, இது காரியம் என்னால் தான் வந்துச்சு. அப்போ அவர் புரிஞ்சிருக்குமா புரியாதா? நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் விலகினேப்பா, ஆண்டவர் இப்படிலாம் என்ன பண்ணிட்டாரு. ஆனால் நான் விலகாதபடி இனிமேல் அவர் விலகுவாரா? நீங்கள் நான் அப்படி விலகுவோமா? ஒரு சின்ன காரியம் வந்துச்சுன்னு சொன்னாவே நல்லா பாருங்களேன், ஆபத்தில் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் பெரிய எட்டாததுமான இது வாக்குத்தத்தமான வசனத்தை சொல்கிறோம். ஆனால் இந்த விலகிற தன்மை வருது பாருங்களேன், அந்த கொஞ்சம் கேப் விளந்தாலும் சாத்தான் வந்து அழகாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான். இதில் என்ன நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால், நீங்கள் அதிலே 15வது வசனத்தை வாசிங்க. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள்,
சமுத்திரம் பாருங்களேன், அந்த மும்புறத்தை விட்டு என்ன பண்ணிச்சான், இவ்வளோ பிரச்சனைக்குரிய நபரை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க போடும் பொழுது, இப்போ 1:12 அதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. சீக்கிரம் வாசி. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்க, அப்பொழுது சமுத்திரம் அமர்ந்திருக்கும். ஏங்க என்னால் தான், இதை எத்தனை பேரால் ஒத்துக்க முடியும்? அல்லேலூயா. என்னால் தான் இந்த காரியம் வருது, என்னால் தான், இது எனக்கே தெரியும். ஏன்னா உங்களுக்கு தான் ஆண்டவருக்குள்ள அது தொடர்பு. அது யாருக்குமே இப்போ சமூகத்துக்கிட்ட விலகி போனது யாருக்குமே தெரியாது. நம்முடைய அசூசியத்தினாலேயோ நம்முடைய பலவிதமான இந்த பாரம்பரியத்தினாலேயோ நமக்கு இப்போ அவங்க கூப்பிட்டு அங்கே போனேன் இங்கே போனேன்னு இந்த மாதிரி நம்ம சுற்றி அடிச்சுட்டு வரதுனால நம்ம விலகிறது நமக்கே அது நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்து இவருக்கு தெரிஞ்சதுனால தான் என்னை தூக்கி அங்கே எங்கே போடு, இது என்னால் தான்ப்பா அந்த வீட்டுக்கு வாத, என்னால் தான்ப்பா அது பொல்லாப்பு, என்னால் தான்ப்பா அந்த பிரச்சனை, என்னையை தூக்கி போடு, சரியாக வரும். இப்போ இவரை தூக்கி போடும் பொழுது காரணம், தேவனுக்கு ஒரு பேர் இருக்கு, கொந்தளிப்பை அமர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. கொந்தளித்துட்டு இருக்கிற பிரச்சனைகளோ பிரிவினைகளையோ பல வாதைகளும் அவரால் அமர பண்ண முடியும். ஏன்னா அவர் சொன்னாலாகும், கட்டளையிட நிற்கும். காற்றும் கடலும் அவர் ஒருத்தருக்கு தான் கீழ்ப்படுகிறதே தவிர வேற யாருக்கு அது கீழ்ப்படியாதுங்க. அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் பூமியில ஒன்றுமே இல்லைங்க. அப்போ கேட்கும் பொழுது இந்த வார்த்தை என்னன்னா, என்னை தூக்கி போடியா, கண்டிப்பாக அதை அமர பண்ணோன்னா இப்போதைக்கு போடுறாங்க, எல்லாம் சரியாச்சு. அல்லேலூயா. அப்போ சரியாகிற காரியங்கள் நடக்கிறப்ப நம்ம கொஞ்சமும் கேப் இல்லாதபடி, நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், இந்த வாழ்க்கை எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. தேவ சமூகத்திலேருந்து ஒரு சின்ன ஒரு நிமிடம் கூட விலகாதபடி அவர் நினச்சிக்கிட்டே இருங்க. எப்போ எனி டைம் பிரச்சனையா, ஸ்தோத்திர ஆண்டவரை இதை அனுமதித்ததுக்காக நன்றியப்பா சொல்லி பாருங்களேன், அது மாறக்கூடிய பிரச்சனை உடனே நடக்கும். அல்லேலூயா. வியாதியா, ஆண்டவரை இது நீர் அதை அனுமதித்ததுக்காக நன்றி, ஆனால் இது மாறும் என்று நான் விசுவாசிக்கிறப்ப. ஏன்னா நமக்கே அவர் சாபம் ஆயிட்டாரு, அவருக்கு நம்ம பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லுகிறோமே, அப்புறம் எதுக்கு வியாதி? அப்போ மாறும், நிச்சயமாக மாறும். நீங்கள் அதில் அழகான ஒரு வசனம் ஆண்டவர் எனக்கு நேற்று நைட்டு ஜெபத்திலே அதை உணர்த்திக்கிட்டே இருந்தார். அதை சொல்ல இன்னமும் அவர் தூண்டிக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன வார்த்தைன்னா, நான் வாசிக்கவே இல்லை, ஆனாலும் பைபிள்லேருந்து ஒரு வார்த்தை எடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை நீ சொல்லி, இது ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையாக மாறி இருக்கும் பொழுது நானே ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் ஐயா, அந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொன்னேன். ரூத் எடுத்துக்கொள்ளுங்களேன், இந்த ரூத் எடுத்துக்கொள்ளுங்க. ரூத்தில் நீங்கள் வாசிங்களேன், ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லி அவர் ஏவி கொண்டே இருந்தார். நான் திருப்பி பகலில் பார்க்கும் பொழுது அதே வார்த்தை தான் வந்துகிட்டே இருந்துச்சு. வாசிங்க சீக்கிரமாய். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா மீகால், தேவ சமூகத்தில் நின்ற தாவீது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கர்த்தரோடு இணைந்து கர்த்தர் சமூகத்தை விடாத இந்த தாவீது எனி டைம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. நீங்கள் தேவ சமூகத்தில் இல்லாத ஒரு நபர் தாவீதை பார்த்து தூசிக்கிறாள். அல்லேலூயா. வாசிங்க சீக்கிரமாய் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை. கர்த்தருடைய பெட்டி தாவீதுடைய நகரத்திற்குள் பிரவேசிக்க போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக துதித்து நடனம் பண்ணுகிறதை பார்த்துட்டா. இது என்னன்னா தேவசமூகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லேலூயா. ஆராதனை பண்ணுறது, இவர் உடன்படிக்கப்பட்டு தாவீதுடைய நகரத்திற்குள் வந்துருச்சு. இதை வரும் பொழுது இதை என்ன செய்கிறாருன்னா, அந்த மகிழ்ச்சியோடு அதை வரவேற்கிறார். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய உன்னதமான பெட்டி என் பகுதிக்கு வந்திருக்கு, நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ராஜா என்கிற ஸ்தானத்தை விட்டு அவர் என்ன பண்ணுறார், தேவ சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு ஆர்ப்பரித்து கம்பீரமாய் பாடி அதை வரவேற்கும் வண்ணமாய் அதை அப்படியே அழைச்சிட்டு கொண்டு போகிறார். அல்லேலூயா. இதை கவனித்த மீகால், நீ ஒரு ராஜா என்கிறதையே நீ மறந்துட்ட, நீ ஒரு ராஜாயா, அந்த தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜா, நீ ஏன் இதை போய் பண்ணுற அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் தேவ சமூகத்தில் இல்லாமல் தூசிக்கிறாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மரணம் அடையிறவர்கள் அவளுக்கு குழந்தைய மரணம் அடையிறவர்களுமே என்ன பண்ணலையா, பிள்ளை இல்லா இருந்த வேதம். அது கீழே அடுத்து நீங்கள் வாசிக்க வேணாம், 20-21 அதிலே தெளிவாக சொல்ல. மரணம் அடையிற ஒரு பிரச்சனை பாருங்களேன். அப்போ நன்மை நடக்காத அளவுக்கு சாகிற வரலும் அவர் பிரச்சனை கர்த்தர் வச்சிருப்பாரு. அல்லேலூயா.
தாவீது தேவசமூகத்திலிருந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். பைபிள் சொல்லுதால நாளுக்கு நாள் அவருடைய அப்படியே இது மாறிக்கிட்டே இருக்குது. உண்மை, பரிசுத்தம், நீதி, கர்த்தருக்கு பயப்படுகிறது, சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டுருக்கிறார் அவர். அல்லேலூயா. இவங்க ஆனால் அதே அண்ணாலை நினச்சி பாருங்களேன். அல்லேலூயா. தேவசமூகத்திற்கு வந்தா அவரால் நிறைவான பலன் உண்டுன்னு சொல்லிட்டு அண்ணாலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன, தேவசமூகத்தில் வந்தவங்களுக்கு நிறைவான பலன் கிடச்சிருச்சு, வராதவங்களுக்கு ஒன்றுமே எதுவுமே பண்ணல. அப்போ கொஞ்சம் தயவுசெய்து சொல்கிறேன், கர்த்தர் நம்ம சத்தியத்தில் நிற்கிற சபை, அல்லேலூயா, திண்டுக்கல்லையே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சபையாக கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தில் நின்று, ஆவியில் நின்று, அபிஷேகத்தில் நின்று நிரம்பி இருக்கிற சபை. ஆனால் எல்லாரும் இங்கே இருக்க 6 பேரோ 10 பேரோ ஆவியில் நிறையிறவங்க தேவசமூகத்தில் நின்றவங்க மாத்திரமல்ல, எல்லாரும் தேவசமூகத்தில் இருந்தால் இந்த திண்டுக்கல் பட்டணமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். தேவனுடைய ராஜ்யம் இங்கே கட்டப்படும், ஸ்தாபிக்கப்படும். எல்லாம் இணைந்து கொஞ்சம் தேவசமூகத்தை விட்டு கொஞ்சம் கேப் இருந்தால் அன்றைக்கி திருவிருந்து கொடுக்குறாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் கொஞ்சம் இது என்னுடைய அசுசி, ஒருவேளை உங்கள் அதாவது சொல்கிறார் 51 சங்கீதத்தில், அப்பா கொஞ்சம் உங்கள் சமூகத்தில் இருந்து வேண்ட தள்ளிடாதீங்க, நான் செஞ்சதுக்கெல்லாம் தப்பு தான், ஏதோ தேவையில்லாத பேசிட்டேன், தேவையில்லாத போத வஸ்துக்களை நான் யூஸ் பண்ணிட்டேன், தேவையில்லாத நண்பர்கள் அவன் பண்ண சொன்னால் நான் சின்ன ஒரு விஷயம் பண்ணிட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி அவர் சமூகத்தில் என்னென்ன போக முடியாத என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள்லாம் கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் மன்னிப்பை கேட்டு இன்றைக்கி நீங்கள் திருவிருந்து எடுக்கும் பொழுது அவரால் நிறைவான பலனை நிச்சயமாக பெற்றுக்கொண்டு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவரை நம்பி வந்த நீங்கள் அவரால் நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, இயேசுவே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, இயேசுவே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர்
பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிரங்கில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிரங்கில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆஹா பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முளைந்திடும் இவருக்கு முன். எல்லா நமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முளைந்திடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே இயேசுவை உயர்த்திடுவேன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே இயேசுவை உயர்த்திடுவேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. இந்த நேரத்தில் கூட நான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கடந்து போகிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் இன்னைக்கு சங்கீதத்தில் ஒரு பகுதியை வாசிக்க கேட்டோம். யோனாவை குறித்து பேசினார். அது யோனாவுடைய சங்கதியை தான் நான் பேச போகிறேன். ஆனால் அது வித்தியாசமாக இருக்கும். அதனுடைய காரியம் வேறு, இதனுடைய காரியம் வேறையாக இருக்கும். யோனாவுடைய முதல் பகுதியை தான் அவர் சொன்னார், பிற்பகுதியை சொல்லலை. அதனால் அதனுடைய ரகசியங்கள் சில காரியங்கள் இருக்குது. ஆகவே இன்றைக்கி அதை குறித்து நான் கொஞ்சம் நேரம் தான் தியானிக்க போகிறோம். அடுத்தது நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறபடினாலே அதில் நாம் பங்கு பெற வேண்டும். ஆகவே ஒரு 3 பாயிண்ட்டு தான், 3 பாயிண்ட்டை வைத்து ஆண்டவர் நம்மளோடு பேசுவாராக. அல்லேலூயா. யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் இந்த யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு நீர் அடியனை மறைத்து நீர் பேசுவீராக. ஆண்டவரை கேட்கிறவர்கள் யாவரும் இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மீண்டும் நாம் வாசிக்கலாம். பொய்யான மாயை. மாயைன்னா என்ன? அழிந்து போகிறது, ஒன்றுமே இல்லாதது. அடுத்தது
உண்மைக்கு மாறானது. உண்மைக்கு ஆமாம், உண்மையை போல் இருக்கும். இந்த இப்போ ரியல்னு சொல்கிறாங்கல்ல, ரியல்னா ரீல் விடுறது, இருக்கிறத அதாவது இல்லாததை இருக்கிறதை போல காமிக்கிறது ஒரு மாயை. கோல்டு கவரிங், கோல்டு கவரிங், ரோல்டு கோல்டு, இப்படி பல விஷயத்தில் நமக்கு நிறைய காணப்படுகிறது. மாயைன்னா என்ன? காணல் நீர் பார்த்துருக்கீங்களா? காணல் நீர் நம்ம ஊரில் தெரியாது. ஆனால் வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு தனியாக ரோட்டு பக்கம் போனீங்கன்னா ரோட்டில் தண்ணி ஓடுறது மாதிரியே இருக்கும். ஆமாம், பாலைவனத்தில் இருக்கும். அதனால் இந்த பாலைவனத்தில் தண்ணி இருக்கிறதுனால அந்த ஒட்டகம் அந்த காணல் நீரை பார்த்து ஏமாந்து ஓடிக்கிட்டே இருக்கும், தண்ணி அங்கே இருக்குன்னு. அதுபோல் ஏமாற்றக்கூடிய ஒரு காரியம், பொய்யான ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை ஏமாற்றுறது எது தெரியுமா? பொய்யான மாயை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு கிறிஸ்தவனுடைய அல்லது ரட்சிக்கப்பட்டவனுடைய ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடியது எதுனா பொய்யான மாயை. அல்லேலூயா. இந்த பொய்யான மாயை இவன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்? யோனா நம்ம இந்த முதல்ல சங்கீத பகுதியில் வாசிக்கும் போது அவனை எங்கே போக சொன்னார் ஆண்டவர்? தர்சீசுக்கு போக சொன்னார். இவன் போனது ஆமாம். அப்போ தேவன் சொன்ன ஒரு காரியத்தை விட்டுட்டு மாறுபாகான அவனுடைய சொந்த செயலுக்காக கடந்து செல்லும்போது அவன் பொய்யான மாயையை தெரிந்து கொண்டான் என்று அர்த்தம் இல்லையா? ஆகவே அவனுக்கு எப்போ அறிவு வருது? அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் வருது. எப்போ வருது? மீனின் வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அந்த எண்ணமே வருது. சிலர் பட்டாத்தான் புத்தி வருங்கிறாங்க இல்லையா? சிலருக்கு என்ன தான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் பட்டு அனுபவிக்கும் போது தான் அன்றைக்கே சொன்னாங்க கேட்கல அப்படின்னு. அப்போ அவன் நினச்சிருப்பான், அன்றைக்கி ஆண்டவர் சொன்னதை கேட்டிருந்தா நான் இந்த மீனுக்குள்ளே வந்திருப்பேனா? ஆண்டவர் காப்பாற்றினது வேறு, ஆனால் அவனை உணர்வடைய செய்கிறது எங்கே? வயிற்றுக்குள்ளே. எங்கே வேணாலும் கர்த்தர் உங்களுக்கு உணர்வடைய செய்கிறது ஏதாவது ஒரு இடம் இருக்கும். அப்போது சொல்லும்போது நம்ம அதை பட்டு அனுபவிக்கும் போது தான் நம்ம இப்போ போதகர் சொல்ல மறந்துட்டேனே, பெரியவர்கள் சொல்ல மறந்துட்டேனே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறந்துட்டேனே என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? வேதனைப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் மீண்டு வரோம். அல்லேலூயா. அப்படி தான் இந்த யோனா தர்சீசுக்கு ஆண்டவர் சொன்னார். எங்கே போக சொன்னார்? நினிவேக்கு போக சொன்னார். இவன் தர்சீஸை நோக்கி போகிறான். நினிவேக்கு ஒரு பக்கம், தர்சீசு ஒரு பக்கம். இவன் எங்கே இருக்கிறான்? இஸ்ரேல் தேசத்தின் வடபகுதியில் இருக்கிறான். ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். இப்போ நீ நினிவேக்கு போ அப்படி சொல்கிறார். நினிவேக்கெல்லாம் போக மாட்டேன், அவனுடைய எண்ணம் வேறு. ஆனால் இவனுடைய மாற்றமான காரியம் என்ன? அங்கே போகிறதை காட்டிலும் நான் இந்த ஆண்டவருடைய சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் தூர தேசத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அவன் புறப்பட்டு போகிறான். அதுதான் ரீசன். கிட்டத்தட்ட 2500 மைல் எங்கேருந்து? அவன் இருக்கிற இஸ்ரவேல் தென் தேசத்திலிருந்து அவன் புறப்பட்டு போகிற இடம், தர்சீசுக்கு போகிற இடம் 2500 மைல் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த இவ்வளோ தூர பயணத்தை அவன் எதுக்கு மேற்கொள்ளணும்? இனி ஆண்டவர் என்னை தொந்தரவு பண்ணவே கூடாது, ஆண்டவர் என்னை பயன்படுத்தவே கூடாது, போதும் அப்படிங்கிற அளவுக்கு மாயையை தேடி உலகத்தை தேடி போயிட்டான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவன் மேலே வைத்திருக்கிற ஒரு தரிசனம், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை அவன் தான் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சித்தம் கொண்டதுனால அவனை எங்கே போனாலும் முடிய பிடிச்சி இழுத்து கொண்டாந்து வச்சிருவார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சம்பவம் எல்லாம் நடக்குது. உங்களுக்கு ஏன் இந்த காரியங்கள் நடக்குது, ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, கர்த்தர் என் மேலே ஏதோ ஒரு திட்டத்தை வச்சுருக்காது. இந்த திட்டத்தை முடிக்கிற வரைக்கும் நான் தேவ சமூகத்தை விட்டு ஓட முடியாது. அங்கே போனாலும் அவர் வந்துடுவார். பாதாளத்தில் பாய் போட்டாலும் படுக்க அங்கேயும் வந்துடுவார். உன்னதத்தில் ஏறினாலும் அங்கேயும் வந்துடுவார். எங்கே போனாலும் அவர் விடமாட்டார். என்னை முடிய பிடிச்சி கொண்டாந்து விட்டுறார். அல்லேலூயா. அதுதான் தேவ திட்டம். உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீ எங்கே போனாலும் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நீ மாயை நோக்கி போகக்கூடாது. அல்லேலூயா. இப்போது அவனுக்கு உணர்வு வருது. மீனின் வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம், ஐயோ நான் என்ன செஞ்சிட்டேன்,
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். நான் பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறது, அதனால் நான் கிருபையை நான் இழந்து போயிட்டேன். ஆண்டவருடைய அன்பை விட்டு வெளியிட்டேன். ஆண்டவருடைய இரக்கத்தை நான் விட்டுட்டேன். அவருடைய பாதுகாப்பை விட்டுட்டேன். இப்போ நான் மீனுக்குள்ளே இருக்கிறேன். என் ஜெபம் இப்போது கேட்கப்படணுங்கிற நம்பிக்கையில் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் மன்றாடுகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் இரக்கம் பாராட்டி அவனுக்கு மீனுக்கு கட்டளை இடுகிறார். ஒன்று சேதம் இல்லாமல் கரையில் கொண்டு போய் காக்கி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் உணர்வடைஞ்சு கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் சொன்ன அந்த நினைவேக்கு போகிறான். இந்த நினைவே என்பது என்ன தெரியுமா? நினைவே பொல்லாத தேசம், அக்கிரமம் நிறைந்த தேசம். சோதம் குமாரா மாதிரி அவ்வளோ பெரிய மோசமான ஒரு தேசத்தை இவனுக்கு என்னென்னா, இஸ்ரவேல் தேசத்தை தானே ஆண்டவர் நேசிக்கிறாரு. இந்த புறஜாதியார் தேசத்தை எதுக்கு போய் ஆண்டவர் சொல்ல வைக்கிறாரு, என்னை கொண்டு போய் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வைக்கிறாரு அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால தான் அவன் அப்படிப்பட்ட ஒரு தவறான அந்த பொய்யான மாயையை பின்பற்றினான் என்று சொல்லி பின்னாடி அவன் வருத்தப்படுறது. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் யாரையும் ரட்சிக்க வேண்டும் என்பது தான் தேவ சித்தம். அதுக்காகத்தான் அவனை ஊழியக்காரனாக, அதுக்காகத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக, அதுக்காகத்தான் தீர்க்கதரிசியாக அவனை கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ தீர்க்கதரிசியானவன் கர்த்தருடைய சொல்ல வார்த்தையை கேட்டு செயல்பட வேண்டியது அவன் பொறுப்பு. அதை மாறி செயல்படும்போது ஆண்டவர் அவனை தண்டிக்கிறதுக்கும் தயங்கிறதே இல்லை என்பதை பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம், அல்லது எபேசியர் 3:7 வாசிக்கலாம். முதல்ல எபேசியர் 3:7 வாசிங்க. சத்தமா. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷ ஊழியத்திற்கு ஊழியக்காரனானேன். அல்லேலூயா. அப்போ அவருடைய பெரிதான கிருபையினால தான் அந்த சுவிசேஷ வேலைக்கு நான் ஊழியக்காரனானேன் என்று சொல்லுகிறார். அப்போ யோனாவுக்கும் தேவனுடைய கிருபையினால தான் அவனை தீர்க்கதரிசியாக தேவன் என்ன செய்திருக்கிறாரு, இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். பெரிய தீர்க்கதரிசி. அவனை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வது தேவ சித்தம். ஆகவே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்குத்தான் யோனாவை பயன்படுத்தினார். அல்லேலூயா. அந்த சித்தத்தை பவுல் நன்றாக தெரிந்து கொண்டதுனால தான் சொல்றான், ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால எனக்கு அளிக்கப்பட்ட இந்த சுவிசேஷ ஊழியத்திற்கு நான் ஊழியக்காரனானேன். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்றார், 20:24 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ஆகிலும் நான் ஏற்கனவே எனக்கு வரக்கூடிய உபத்திரவங்களை குறித்து ஒன்றத்தையும் நான் கவலைப்பட. அதுக்கு முந்தின வசனத்தை வாசினா தெரியும். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் எங்கும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிஞ்சிருக்கிறேன். அவனுக்கு என்னது, கட்டுகளும் உபத்திரவங்களும் இருக்குது என்பதை பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு சொன்னதை உணர்ந்திருக்கிறேன், அதை அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அதை ஒன்றை குறித்து நான் கவலைப்படவில்லை, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆனால் இந்த பையன் என்ன செஞ்சான், யோனா, ஆமாம் பாடுகள் இருக்குது, உபத்திரவம் இருக்குது, எனக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனவனுக்கு அங்கே என்ன இருந்துச்சு, அவன் நினச்சி பார்க்காத உபத்திரவம் வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். என்றைக்குமே தேவ திட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா நீங்கள் நினைத்திராத வேதனைகள் உங்களுக்கு வரும். தேவ சித்தம் என்னமோ அதை கேளுங்க. ஒன்று வேளை புரியல, ஆண்டவரை என்ன செய்யணும்னு சொல்லி கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார். அதன்படி நீங்கள் செய்யும்பொழுது தேவ கோபத்திலிருந்து நீங்கள் என்ன செய்ய முடியும், ஆண்டவர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. ஆனால் பவுல் சொல்கிறார், நல்ல தேவ கிருபையினாலே தேவன் எனக்கு அளிக்கப்பட்ட இந்த ஊழியத்தில் நான் ஊழியம் செய்வதற்கு என்னை அர்ப்பணித்துட்டேன். அப்போது பவுல் அப்படி சொல்லும்பொழுது இந்த யோனாவுக்கு பெரிய தீர்க்க தரிசனம் என்கிற ஊழியம், தீர்க்கதரிசி என்ற ஊழியம், அந்த ஊழியத்தை அவன் செய்வதற்கு கஷ்டப்படுறான். அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறான். நீங்கள் சொல்லுவீங்க, அப்புறம் முடியாது. அவன் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன செய்யலாம், திருப்பி நினைவேக்கு போயிட்டான். நினைவையில் போய் ஒரு நாள் பயணப்பட்டு போய் நடு பட்டணத்தில் நின்று அந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டான்.
சொல். போனான். 3 நாள் பயணம். இது 3 நாள் பயணம். அது 2500 மைல் தூரத்தில் எவ்வளோ காலம் போகும்னு பார்த்துக்குங்க. பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி எப்பா கேட்டுக்கங்க, 40 நாள் இருக்குது. இந்த பூமி அழிய போகுது. எது? இந்த நினிவே அழிய போகுது. நினிவேலோட ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? கூறினார்கள், ரெட்டுடுத்தி கொண்டார்கள். ஏற்றின போது எழுந்து சரி போதும். இப்போ இவன் போய் சொல்லிட்டான். ஆண்டவர் சொன்னதை சொல்லிட்டான். சொன்னதுக்கு அப்புறம் இவனுக்கு என்ன நடக்குது, உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது இல்லையா? இவன் வந்து என்ன செய்யணும், சோறு செடியில் வந்து படுத்துட்டான். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. பிரைஸ்லாம் அங்கே ஒன்றுமே நடக்கலை. அதுக்கு தான் கோபம். இதனால தான் நான் என்ன செஞ்சேன், அப்போயே நான் போனேன் அப்படின்னு அந்த மாயை நோக்கி போயிட்டேன் அப்படின்னு மனசில் எண்ணம். ஆண்டவர் சொல்கிறாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த 1,20,000 பேர் இருக்கிறாங்களப்பா, நான் எப்படி அவங்கள கைவிடுவேன்? அவங்களுக்குள்ள நடந்த மாற்றத்தை பார்த்தியா? இருதயத்தில் மாற்றம் வந்துச்சு. பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டுட்டாங்க, தங்களை பரிசுத்தமாக்கி கொண்டாங்க. நான் அவங்களுக்கு இரக்கம் காமிச்சிட்டேப்பா அப்படிங்கிறாரு. அட போங்க ஆண்டவரேன்னு போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை காணோம். இது ஒரு கதையாக இருந்தாலும் ஒரு சம்பவமாக இருந்தாலும் கர்த்தர் சொல்ல வேண்டிய காரியத்தை இங்கே சொல்லி வைத்திருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. யாருக்காவது சுவிசேஷத்தை அறிவிங்க. இதை சொல்லாமல் போனால் நீங்கள் மாயையை பின்பற்றி போறீங்கன்னு அர்த்தங்கிறத காண்பிக்கிறார். சரி, இப்போ நான் அந்த மேட்ருக்கெல்லாம் வரல. இப்போ இவன் என்ன செஞ்சிட்டான், மாயையை நோக்கி போயிட்டான். எங்கே போச்சோன்னா தர்சீசுக்கு சொன்னதை, நினிவேக்கு சொன்னதை தர்சீசுக்கு போயிட்டார். இந்த தர்சீசு இப்போ போனதுனால ஒரு மாயைக்கு போனதுனால கர்த்தர் இப்போ என்ன செய்கிறாரு, அவனை தூக்கி கடலில் போட்டு இவன் நிமித்தமாக கப்பலில் இருக்கிறவங்களுக்கு சேதாரம் உண்டாகி கப்பலில் ஆகாரம்லாம் வச்சுருந்தவங்களுக்கு ஆகாரத்தெல்லாம் தூக்கி கடலுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் பட்டினியாக்கி விட்டுட்டான். புரியுது அவங்களுக்கு? இவனால் எல்லா சம்பவம் நடந்துச்சு. அப்போ இவன் ஒரு மாயையை பின்பற்றினதுனால, ஒரு தேவ மனுஷன் மாயையை பின்பற்றினா அவன் நிமித்தமாக என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது இதில் பார்த்துக்கிறோம். இதனால் அவனுக்கு என்னன்னா, தேவனுடைய கிருபை அவனை விட்டு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, ஏன்னா அவன் கடலுக்குள்ளே போயிட்டான் ஆண்டவருடைய இதனால். இப்போது அதாவது தேவ கிருபை ஒருவனை விட்டு விலகினால் என்ன நடக்கும்? பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன செய்கிறார்களாம், போக்கடிக்கிறார்கள், அதை விருதாவாக்குறார்கள், அது ஒன்றுமில்லாமல் செய்கிறார்கள். உங்களுக்கு வர நன்மையை வேண்டான்னு உதறித்தரனா என்ன ஆகும்? நமக்கு தானே கஷ்டம். ஐயோ, அப்பயே சொன்னாங்க இந்த நன்மை வாங்கிக்கோ அப்படி சொன்னாங்க. நான் தான் வேணான்னு உதறி தள்ளிட்டேன். இப்போ நான் கஷ்டப்படுறேன், யாருக்கோ அது கிடைச்சிருச்சே. அல்லேலூயா. அப்படி ஒரு புலம்பல் இருக்குமா இல்லையா? அந்த புலம்பல் தான் இவன் கடைசியில் அங்கே போய் புலம்புறது. பிரைஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? மாயை தேடி போகிற அவர்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது என்பதை பார்த்துக்கணும். சரி, இப்போ 3 பேர் ஒரு மாயையை உதறி தள்ளதுனால என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 3லேருந்து 5 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கும்போது வாசிக்கலாம். யூதாஸ் காரியோத் என்பவன், அவனுக்குள்ளே யார் புகுந்தது? சாத்தான் புகுந்தான். எப்போ புகுந்தான்? பஸ்கா பண்டிகை நேரத்தில் எல்லாரும் பஸ்காவுக்கு ஆயத்தமாக இருக்கிற நேரத்தில் ஒருத்தனுக்குள்ளே வந்து என்ன அது? ஆமாம், சாத்தான் புகுந்துட்டாலே கிருபை விளையிருச்சுன்னு அர்த்தம். அப்படிதானே? ஆலோசனை பாருங்க. ஆண்டவரோடு இணைந்திருந்தவன், ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவன், ஆண்டவருடைய காரியத்தில் பொறுப்பாக இருந்து அவனுக்கு பொருளாளர் பட்டத்தையும் வாங்கி வச்சிருக்கிறவன், அவன் தான் பணம் சேகரித்து வைக்கிறான். அப்போ அவனுக்கு என்ன ஆச்சு, இப்போ ஒரு ஆசை வந்துருச்சு. இவரை காட்டி கொடுத்தால் எனக்கு 30 வெள்ளிக்காசு கிடைக்கும். இந்த 30 வெள்ளிக்காசு அவன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாம் வச்சுருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். என்றைக்குமே
தேவ கிருபையை விட்டு விலகுகிற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள வந்துருச்சுன்னா பிசாசு உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். என்ன ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்க? என்னைக்கு ஒருத்தன் தேவ கிருபையை விட்டு ஒரு தவறான காரியத்தை செய்வதற்கு அர்ப்பணிக்கிறானோ அப்போ கிருபை போயிடும். கிருபையை போக்கடிச்சிடுறாங்க. ஹல்லேலூயா. இப்போ இவன் இயேசுவோடு இருந்தவன் தான். யூதாஸ் பண ஆசையினால கிருபையை போக்கடிச்சிட்டான். இன்னைக்கு நாம் கர்த்தரோடு இருக்கிறோம், கர்த்தர் நமக்காக எல்லாம் செய்வார். அந்த எண்ணம் நமக்குள்ளே வராதபடினால இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? தவறான ஒரு பாதையை பின்பற்றி போகிறதுனால நமக்கு வரக்கூடிய கிருபையை போக்கடித்து கொள்கிறோம். இங்கே சாத்தான் உள்ளே புகுந்துட்டான்னு பார்க்குறோம். ஏன்னா அவனுடைய எண்ணம் சரியில்லாமல் போயிடுச்சு. எண்ணம் சரியில்லாமல் போயிடுச்சு. ஆகவே தேவனோடு இணைந்திருக்கிற நீங்களும் நானும் அவருடைய எண்ணத்தோடு இணைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அவருக்கு விரோதமான எந்த ஒரு தவறான ஒரு சூழ்நிலையிலும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பணம் வருதே என்பதற்காக, பணம் நமக்கு கிடைக்கும் என்பதற்காக நாம் எந்த தவறான வழியில் போகிறோமோ அது நமக்கு மாயையாக தோன்றும். அது மாத்திரமல்ல, நமக்கு இருக்கிற கிருபையை நம்மளை விட்டு போயிடும். அல்லேலூயா. 22வது வருஷம் அதே இல்லை, 21, 22 வாசிங்க. பின்பு இப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களில் ஒருத்தன் காட்டி கொடுப்பான். அப்போ காட்டி கொடுப்பான்னு சொன்னோன்னே அந்த பந்தியில் இருந்தபோது அவன் மேலே என்ன யார் வந்தது? சாத்தான் உள்ளே புகுந்தான்னு பார்க்குறோம். பாருங்கள், எவ்வளோ கஷ்டமான காரியம். தேவ திட்டத்துக்கு மாறாக நாம் எழும்பு செயல்படும் போது நம்முடைய உள்ளத்தில் யார் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் உள்ளே புகுந்துடுறான். உள்ளே புகுறதுக்கு நம்ம தான் வழி வாசலை திறந்து வைக்கிறோம். அல்லேலூயா. கிருபை நம்ம விட்டு விலகாதபடி நம்ம காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அந்த யூதாஸ் யாரை நான் முத்தம் செய்கிறேனோ அவர் தான் இயேசு, பிடிச்சிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் கேட்குறாரு, மனுஷகுமாரனை முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்குறாய் என்று சொல்லி கேட்குறாரு ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ அவனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடியில் வாசித்தோம்னா 1வது அதிகாரம் 16 - 20 வரைக்கும் உள்ள வசனம். சகோதரரே, இயேசுவை பிடிப்பதற்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதுடைய வாக்கினாலே முன்குறித்து முன் சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தை இப்போ நிறைவேறுகிறது. அவன் எங்களில், யார் சொல்கிறது? எங்களில் ஒருவனாக. யார் சொல்கிறது? பேதுரு சொல்கிறார். எங்களில் ஒருவனாக, 12 சீசரில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாக இருந்தான். அநீதியத்தின் கூலியினாலே ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து சரிந்து போயிட்டு நாண்டு கொண்டு செத்தான். அல்லது சரிந்து உடல் சரிந்து தூக்கு போட்டு செத்து போனான். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷனை விட்டு கிருபை பிறங்குச்சுன்னா அவனுடைய முடிவு எப்படி இருக்குது என்பதற்கு அடையாளம் அந்த யூதாசருடைய அடையாளம். தனக்கு வர கிருபையை போக்கடிக்கிறவருடைய எண்ணங்கள் எப்படி மாறுது என்று பாருங்கள். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்கிறான், உம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காதீரும் ஆண்டவரே. பாவம் செஞ்சதுக்கப்புறம் அவன் மன்றாடுகிறான், உம்முடைய கிருபையை மாத்திரம் எடுத்துடாதீங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபை தான் என்னை பாதுகாக்குது. அல்லேலூயா. தவறு பண்ணிட்டேன், ஆனால் நான் தெரிந்து செஞ்சுட்டேன், ஆனாலும் உம்முடைய கிருபை என்னை விட்டு எடுத்துடாதீங்கன்னு சொல்லி தாவீது ஜெபம் பண்ணுறான். பிரைஸ் தி லார்ட். அந்த ஜெபத்தை கேட்டு தாவீதை ஆண்டவர் மன்னிக்கிறார். மன்னித்து மீண்டும் அவனுக்கு புது வாழ்வை தேவன் கொடுக்கிறார், ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் சில வேளைகளில் தேவ சித்தத்துக்கோ தேவ திட்டத்துக்கோ நாம் மாறுபட்டு நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நீங்களே உங்களுக்கே தெரியும், ஏதோ ஒரு காரியம் நம்முடைய குடும்பத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அது தேவ கிருபை நம்மளை விட்டு விலகுகிறதை போல காணப்படுகிறது. என்னன்னு தெரியல. உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. உடனே எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவரே, ஒருவேளை நான் உமக்கு விரோதமாக நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து என்னை கிருபையினாலே ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். என்னது? கிருபையினால்
ஆமாம், தேவன் நமக்கு கிருபையை கொடுத்துருக்கிறார். அந்த கிருபை தான் நம்மளை ரட்சிக்கிறது. பிரைஸ் எல்லாம். ஆகவே கிருபையினாலே என்னை ரட்சிங்க ஆண்டவர், என்னை காப்பாற்றுங்க, எனக்கு எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. சத்துரு நமக்கு மறைவாக எத்தனையோ கண்ணிகளை வைக்கும்போது, நாம் விளம்படியான காரியங்கள் நடக்கும்போது, அப்படி உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வரும்போது தேவ சமூகத்தில் அமர்ந்த ஆண்டவரே உம்முடைய கிருபையை எனக்காக நினைத்திருந்தோம். தாவீதுக்கு சொல்கிறாரு, 89 சங்கீதம் நினைக்கிறேன், என் கிருபையை தாவீதுக்காக நிலைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என் கிருபையை நான் அவனுக்கு காண்பிப்பேன், என் கிருபை அவனோடு கூட இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அப்போ பாருங்கள், இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நீங்களும் நானும், நாம் தவறு செய்யும் பொழுது நாம் மாயைக்குள்ளே போகிறோம் அல்லது கிருபையை விட்டு விலகுகிறோம் என்பதை உணர்ந்தீங்கன்னா டக்குன்னு என்ன செஞ்சேன்னா, கிருபையை எடுத்துடாதீங்க ஆண்டவரே, தவறு செஞ்சிட்டேன், மன்னிங்க, சரண்டர் ஆயிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த மாயையிலிருந்து மீண்டுமாய் கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையில் கொண்டு வந்து சேர்த்துருவார். ஆனால் இந்த யூதாஸ் அப்படி யாரும் மன்னிப்பு கேட்கல, ஒன்றும் கேட்கல. ஆனால் அவன் நாண்டு கொண்டு செத்தான், அவன் உடல் சிதை போனது என்று பார்க்கிறோம். ஆகவே கிருபை அவனை விட்டு விலகியது என்று சொல்லி பார்க்குறோம். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தரோடு இணைந்திருக்கிற யூதாஸுக்கே அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? முகமுகமாய் தேவனோடு இயேசுவோடு நடந்து போனவன், இயேசுவோடு சாப்பிடும்போது சாப்பிட்டவன், அவர் உறங்கும்போது இவனும் உறங்கினவன், எல்லா காரியத்திலும் உதவியாக இருந்தவன், தேவைகள் என்னவோ அதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தவன். ஏன்னா பொருள் பூரா அவன்கிட்ட தான் இருந்துச்சு, பணம் பூரா அவன்கிட்ட தான் இருந்துச்சு, ஊழியத்தினுடைய பணம். அப்போ எல்லாம் செய்தவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு 30 வெள்ளி காசுக்காக அவன் போகிறான்? ஆசை. ஒரு மனுஷனுடைய ஆசை கிருபையை விட்டு விலக செய்கிறது. அது ஆசை இருக்கலாம், ஆனால் பொல்லாத ஆசையாக இருக்குதே. ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஆசை இருக்குது, அது ரைட்டு, கிடைச்சா வாங்கலாம், இல்லைன்னா விட்டுருவோம். அதற்காக நம்ம திருடியோ அல்லது ஏமாற்றி பொருத்தங்கள்கிட்ட வாங்கியோ அதை வாங்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆண்டவர் சித்த வைத்தா அவர் கிருபையினால கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? காட்டி கொடுக்குற வேலை, திருடுகிற வேலை, பொய் சொல்லுகிற வேலை, இதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் உங்களை என்ன செய்யும்? பொய்யான மாயைக்குள்ளே இழுத்து கொண்டு போயிடும், அழிந்து போகும். மாயை அழிந்து போகிற ஒரு காரியம். இந்த உலகத்தினுடைய எல்லா காரியமும் அதாவது பிரசங்கில சொல்கிறாரு. யார் சொல்கிறது? சாலமோன் சொல்கிறார், மாயை மாயை எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற எல்லாம் பார்த்தேன், எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாக இருக்குதான். யார் சொல்கிறது? ஞானி சொல்கிறான், ராஜா சொல்கிறான். பூமிக்கு கீழே, அதாவது சூரியனுக்கு கீழே பூமியில் நடக்கிற சம்பவங்கள்லாம் நான் பார்க்கும்போது அது மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று சொல்கிறான். ஏன்னா எல்லாம் மாயையாக இருக்குது, எல்லாம் மாயையில் விழுந்து கிடக்கிறாங்க. இப்படி அனுபவித்தவனே மாயையில் போயிட்டான். யார்? இதை எழுதினவனே கடைசியில் மாயையில் விழுந்துட்டான், விழுந்து பாவத்தில் விழுந்துட்டான், போயிட்டான். பார்த்தீங்களா? ஆகவே ரொம்ப கேர்ஃபுல்லாக கர்த்தருடைய ஊழியத்தை, அதாவது தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், பெந்தகோஸ்த சபையினும் சொல்லக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். சத்துரு எவனை வேணாலும் விழுங்க செய்யலாம், எவனை வேணாலும் விழுங்கிறதுக்கு அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி கொண்டு தான் இருக்கிறான். ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட நாம் செயல்பட வேண்டும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கிறார், இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்கிறாருன்னா நாம் இன்னும் அதிகமாய் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி கர்த்தருக்கு நேராக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் என்பது தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு சின்ன வேலை கொடுத்தாலும் சரி, பெரிய வேலை கொடுத்தாலும் சரி, அது கர்த்தருடைய வேலை என்பதை நினைத்து அதில் உண்மையாக இருங்க. அதில் உண்மையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக பல மடங்கு கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, 10 பேர் 3, அதாவது தன்னுடைய இருக்கிற ஆஸ்தியை பகிர்ந்து கொடுக்குறாரு. ஒரு நாள் வரும்போது கேட்குறாரு, நல்லது நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நீ அநேகத்தில் உன்னை நான் அதிகாரியாக வைப்பேன் அப்படிங்கிறார். எது? வரக்கூடிய நாட்களில் அவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் இங்கே இந்த பூமியில் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற யாராக இருந்தாலும் அவருடைய ராஜ்யத்தில் பல மடங்குக்கு அதிகாரியாக தேவன் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவரை வர வரைக்கும் பார்த்துக்கலாம் பாஸ்டர். இப்போ என்னன்னு கேட்குறீங்களா? இப்போயும் உண்மையாக இருங்க, இப்போயும் கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க.
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மையாக இருங்க. உங்கள் வேலையில் உண்மையாக இருங்க. நீங்கள் கவர்மெண்ட் வேலை செய்கிறீங்களா அதுலேயும் உண்மையாக இருங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா உண்மையாக இருங்க. தொழில் செய்கிறீங்களா உண்மையாக இருங்க. உண்மையுள்ளவனை கர்த்தர் உயர்த்துவார். பிரைஸ் லார்ட். நீ உண்மையாக மட்டும் நடந்து பாருங்கள், கர்த்தர் எந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் என்பதை சொல்லுவேன். ஆனால் இந்த யூதாஸை போல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பணத்துக்காக எந்த காரியத்தையும் செய்கிற போது நீங்கள் கிருபையை விட்டுட்டு எங்கே போகிறீங்க, பொய்யான மாயைக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் வேண்டாம். நமக்கு ஆண்டவர் மெய்யான தேவன் இருக்கிறார். அவருடைய கிருபை என்னை தாங்கி நடத்தும். அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னை வழி நடத்துகிறவர் அவர் தான். ஆகவே அவருடைய கிருபைக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒப்பு கொடுங்க. கிருபை உங்களை தாங்கி நடத்தும். ரெண்டாவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 18லிருந்து 24 வரைக்கும் உள்ள வசனம். போதும். பிரைஸ் எல்லாம் யார்? ஒரு தலைவன், ஒரு ஐஸ்வர்யவான். ஒரு நிறைய பணம் இருந்துச்சுனாலே நமக்கு ஒரு கித்தாப்பு இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு ஐஸ்வர்யவான் அவன் சின்ன வயசுலேருந்தே சத்தியத்தை புரிந்து கொண்டவன், சத்தியத்தை அறிந்தவன். சத்தியத்தை அறிந்தவனாக இருந்தும் அவனுக்கு இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை அதனால தான் கிருபையை இழக்க வச்சது. அவன் என்ன செஞ்சான், ஆண்டவருடைய வசனத்தை கேட்டோன்னு துக்க முகத்தோடு அவன் போயிட்டான். அந்த கிருபையை அவன் நினச்சி பார்க்கல. எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் விழுந்து போகிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்லணும் அவசியமே இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும் தான், எல்லாம் படிச்சிருக்கீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனாலும் சில வேளைகளில் ஆண்டவர் ஒரு சின்ன பையனை கொண்டு கூட பேசுவார். நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா, நீ என்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்ல வைக்கிறது உன் மண்டையில் இருக்கிற என்னது கர்வம். உன் கர்வத்தினால தான் அந்த வார்த்தைகள் வருது. எனக்கு நீ ஒன்றும் சொல்லணும் தேவையில்லை, நீ யார் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்கணுன்னு அவசியமே இல்லை. நான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து இத்தனை வயசு வரைக்கும் வந்திருக்கிறேன், இன்னும் இப்போ தான் வந்திருக்கிறேன், நீ சொல்லணுமா எனக்கு? ஆண்டவர் யாரை கொண்டு சொல்ல வைக்கிறாரோ சொன்னால் கேட்டுக்கணும். சரி தம்பி, சரி பாப்பா. அதுதான் உண்மையான ஒரு வளர்ந்த விசுவாசிக்கு அடையாளம். அல்லது நான் வளர்ந்து எனக்கு கூட யாராவது ஆலோசனை கொடுத்தா, அல்லது பாஸ்டர் இந்த மாதிரி இருக்குது, அப்படி இப்படி செய்யலாம் அப்படி சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும், நம்ம பின்னாடி நின்று சரி அவன் சொன்ன காரியம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்து அதன்படி செய்யும்போது அது நிச்சயமாக நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் இல்லையா? ஆனால் இந்த பயலுக்கு நிறைய பணம் இருந்ததுனால ஆண்டவரிடத்திலே கேட்குறான், நான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும். பணக்காரன் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுமா? ஊசி கூட, அதாவது ஊசி காதில் கூட நூல் நுழைஞ்சிரும். ஒட்டகம் நுழையுமா? ஒட்டகம் நுழையாது, ஆனால் ஊசி நூல் நுழைஞ்சிரும். பிரைஸில் ஊசியில் நூல் நுழைஞ்சிரும். ஒட்டகம் நுழையவே முடியாது. அதனால தான் பரலோக ராஜ்யத்தில் பணக்காரன் ஐஸ்வர்யவான் எவனுமே, லாசர் ஐஸ்வர்யவான் கதையில் என்ன வந்துடுது, ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போனானா நரகத்துக்கு தான் போனான். ஏன்னா அவன் உலகத்தில் இருக்கிற ஒரு மாயையை பின்பற்றினவன் இல்லையா? அவன் மாயையை பின்பற்றுறதுனால அந்த மாயையிலே அவன் போயிட்டான். அங்கே போய் சொல்கிறான், ஐயா பணம் இவ்வளோலாம் இருந்தாலும் எனக்கு 5 பேர் இருக்கிறாங்க, அந்த பயிலுக்காவது புத்தி வரணும், யாராவது விட்டு சொல்லுங்கள், இல்லைன்னா இந்த ஐஸ்வர்யவான் லாசரவை கொண்டு போய் சொல்லுங்கள் அப்படிங்க. அதுக்கு அங்கே இருக்கிற அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ஆபிரகாம் சொல்கிறாரு, ஆமாம் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அங்கே இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு கீழ்ப்படியட்டும், அவங்க கீழ்ப்படிஞ்சு மாறட்டும். அதுபோல் என்னென்னா இன்றைக்கி நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டி இருந்தாலும் ஊழியக்காரர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது சின்ன வார்த்தையோ பெரிய வார்த்தையோ அது கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிஞ்சால் தான் நிலைச்சி நிற்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஒரு தலைவன் இவனுக்கு என்னென்னா அவனுக்கு சத்தியம் தெரியும், நித்திய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு வேறு ஏதாவது தலை அதாவது குறை இருக்குதா, தடை இருக்குதா அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்குறான் இல்லையா? இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குற அளவுக்கு அவனுக்கு அந்த தைரியம் வந்துருச்சு இல்லையா? சரி, ஆண்டவரும் என்ன செய்கிறார், தம் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அழகாக புத்திமதி சொல்கிறார். நீ கற்றுக்கொண்ட காரியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரிப்பா, எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம், உன்கிட்ட ஒரு குறை இருக்குதுயா, அந்த குறையை நிவர்த்தி செய்யறியா அப்படின்னா, என்ன ஆண்டவரேன்னு சொல்கிறான், உன்கிட்ட உள்ளதெல்லாம் விற்று
தரித்திரருக்கு கொடு, தரித்திரருக்கு கொடு அப்படி சொன்னோன்னே அவனுக்கு பணத்தின் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை, மோகம், அந்த அந்த ஆசை தரித்திரருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லை. ஹல்லேலூயா. அதனால் பதிலே சொல்லாமல் என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். அப்போ பதிலே சொல்லாமல் போனவனுக்கு பதிலே இல்லாமல் கிருபை விளையிருச்சு, போக்கடிச்சிட்டான். பிரைஸ் எல்லாம் எவ்வளோ வேதனைக்குரிய ஒரு காரியம் பாருங்கள். நமக்கு பணம் இருக்குதோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த கிருபையை காத்து கொள்ள வேண்டும் என்பது தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்களுக்கு பணம் இருக்கட்டும், பணம் வேணும், உங்கள் குடும்பத்துக்கு பணம் வேணும், குடும்பத்தை நடத்துறதுக்கு பணம் வேணும், பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பணம் வேணும், வீடு கட்டுறதுக்கு பணம் வேணும், அன்றாட செலவுக்கு பணம் வேண்டுதான். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் பணம் வச்சு என்ன செய்ய போகிறோம்னு தெரியாமல் வச்சுருக்கீங்களே அந்த பணம், அந்த பணத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறார். உன் செலவுக்கு வச்சுருக்கிறத எடுத்து கொடுக்க சொல்லல ஆண்டவர். என்ன சொல்கிறாரா? உன் பணத்தில் உன் செலவுக்கு வச்சுருக்கிறத எடுத்து கொடு, கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்கிறாரா? உனக்கு தேவை, உன் தேவைக்கு போக அதிகமாக மிஞ்சி இருக்கிறதுல கொடு. ஹல்லேலூயா. அதில் இருந்து கொடுங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதை கொடுக்கறது கூட அவனுக்கு மனசு இல்லையே. அட கை கழுவ போகிற அதில் அந்த எச்சிக்கையில் எவ்வளோ சாதம் இருக்கும், அதில் கூட காக்காயை விரட்ட மாட்டானா? எச்சிக்கையால் காக்காயை ஓட்டாத ஒரு பணக்காரன் எப்படி ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான்? கை கழுவும் போது அது போனால் போயிட்டு போகுது, ஆனால் அதில் விரட்ட மாட்டானா? ஏன்னா இதில் இருக்கிற சோறு காக்காயை போய் தின்னுவிடும். இப்போ கீழே போகிறது காக்காய் அங்கே சாக்கடையில் திங்காதா, அது எலி தின்னுட்டு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த தலைவனை போல் நம்ம இருக்கவே, நமக்கு ஐஸ்வர்யம் வேண்டுதான். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்குறவருங்க. ஐஸ்வர்யத்தை எதுக்காக கொடுக்குறார் என்பதை கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் உங்களை நம்பி ஐஸ்வர்யத்தை கொடுக்குறார். அதை வச்சு என் பிள்ளைங்க நிச்சயமாக ஏழைகளுக்கும் உதவி செய்யும், அது மற்றவங்களையும் தாங்கும், மற்றவங்களுக்கும் கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறார். வேலையை கொடுத்தாரா, உயர்வு கொடுத்தாரா, அதாவது பொருளாதாரத்தில் மேன்மைப்படுத்தியிருக்கிறாரா, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரா? சொல்லுங்களேன். நான்லாம் நினச்சி பார்ப்பேன் ஒவ்வொரு நாளும், பழைய நாட்களையும் இன்றைக்கு இருக்கிற நிலைமையும் நினச்சி பார்ப்பேன். கர்த்தருடைய கிருபை எவ்வளவா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவரை உண்மையாய் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்குமா? பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா ஆண்டவர் சொல்கிறாரு, ராயனுக்குரியது ராயனுக்கு கொடுத்துருங்கப்பா, தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுத்துருங்க. உங்களுக்கு கொடுக்க வைக்கிறவரும் கொடுக்கிறவரும் தேவனே. எவரையும் கனப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவரும் அவரால் தான் ஆகும். உங்களை கனப்படுத்தவும் உயர்த்தவும் அவரால் ஆகும். உங்கள் கடனை மாற்றவும் அவரால் ஆகும். கடன் கொடுக்க வைக்கிறதும் அவரால் ஆகும். உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கவும் அவரால் ஆகும். உங்கள் கையின் பிரயாசங்களை விருத்தியடை செய்யவும் அவரால் ஆகும். ஒரு குறையில்லாதபடி நடத்தவும் அவரால் ஆகும். அல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. பொல்லாத மாயை, பொய்யான மாயை பின்பற்றி போகாது இருங்க. அல்லேலூயா. ஒரு சில வேளை கேட்பான், வாங்க இங்கே வாங்க, அங்கே வாங்க, உங்களுக்கு இந்த பணம் தரேன், இதை செய்கிறேன், இதை செய்யுங்க, அதுக்காக உங்களுக்கு இவ்வளோ பணம் தரேன்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவருடைய சித்தம் இருக்குதா என்று நீங்கள் தேவ பிள்ளைகள் ஆராய்ந்து பார்த்து ஜெபம் பண்ணி அதற்கப்புறம் உங்கள் வேலையை தொடங்குங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் சொல்கிறீங்க பாஸ்டர், ரொம்ப ஈஸியாக பேசுகிறீங்க, நடக்குமா? அவிவிசுவாசியாக இருந்தால் நடக்காது, விசுவாசியாக இருந்தால். ஆமாம், ஆண்டவர் திட்டுறாரு, சீசரில் பார்த்து திட்டுறாரு, ரொம்ப திட்டுறாரு. அல்லேலூயா. ஆமாம், அற்ப விசுவாசிகள். ஆமாம், விசுவாசம் உள்ளவனாக இரு. பேதர் அதுக்கு அடிக்கடி கடிஞ்சு கொள்வார் இல்லையா? அதுபோல் விசுவாசிகளையும் ஆண்டவர் அப்பப்போ கடிஞ்சு கொள்ளிட்டு தான் இருக்கார். அற்ப விசுவாசமாக இருக்காதீங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. பிரைஸ் எல்லோரும் சொல்லுவோமா? கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10 to 14 வரைக்கும் உள்ள வசனம். போனார்கள், ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். தேவனே, நான் அநியாயக்காரர், விபச்சாரக்காரர்,
ஆகிய மற்ற மனுஷனைப் போலவும் இந்த பின்னாடி உட்காந்துருக்கானே ஆயக்காரன் அவனை போலவும் இராததினால் எவ்வளோ பெரிய ஜெபம் பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன். அடுத்தது என்ன, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமமாகும். எந்தெந்த வழியில் சம்பளம் வாங்குகிறானோ, எந்தெந்த வழியில் புது புது காசெல்லாம் வருதோ அதில் தசமமாகவும் கொடுக்குறேன். அதான் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமமாகவும் கொடுக்குறேன். ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக இருக்கிற என் மேலே கிருபையாயிரும் என்று. அவனல்ல. ஆமாம், அவனல்லன்னா யார் இல்லை? ஆமாம், பரிசேயனை அந்த பரிசேயனை காட்டிலும் இவன் தான், ஆயக்காரன் தான் எப்படிப்பட்டவனாக இருந்தானா? நீதிமானாக இருந்தான். இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? யாருக்கு கிருபை போச்சு? பரிசேயனுக்கு. ஏன் கிருபை போச்சு பரிசேயனுக்கு? அவன் தான் சொல்கிறானே, வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், தசமம் கொடுக்குறேன், காணிக்கை செலுத்துகிறேன், அப்புறம் அவனை போல இல்லை என்று சொல்லி சொல்கிறான். அவன் என்னன்னா, கிருபையை போக்கடிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம்லாம் என்னது? சுயநீதியை உடையவனாக இருக்கிறான். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்பட்டு போவான். அல்லேலூயா. தாழ்த்தப்பட்டு போகிறதுன்னு அர்த்தம் என்ன? கிருபையை இழந்து போவான்னு அர்த்தம். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்த்தலவனுக்கு கிருபை அதிகமாய் பெருகும். ஆமாம், மேட்டிமை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபையை விளக்குகிறார். அல்லேலூயா. இப்போ இந்த பரிசேயன் சுயநீதி உள்ளவனாக இருந்தான். நன்மையான எதையும் செய்கிறேன் என்று எண்ணி, அதாவது நன்மையை செய்கிறேன் என்று எண்ணி மற்றவர்களைப் போல் நான் இல்லை என்கிற ஒரு பெருமை அவனுக்குள்ளே வந்தது. அல்லேலூயா. அதனால் அந்த பெருமை அவனுக்குள்ளே வந்ததுனால கிருபை அவனை விட்டு போனது. ரைசலா. அது நிறைய இடத்துல அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்க முடியும். நேபுகாத் நேச்சார், தேவன் அவனை உயர்ந்த இடத்துல தான் வச்சுருந்தார், நல்லா தான் வச்சுருந்தார். ஆனால் அவனுக்குள்ளே என்ன ஆச்சு? அகந்த வந்துச்சு, மேட்டிமை வந்துச்சு. நான் கட்டின பாபிலோன் என்று சொல்லி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டான். அந்த நேரத்தில் தீர்க்க தரிசனம் சொல்றது போல வீழ்ந்து போனான். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, பரிசேயன் நீதி செய்கிறவன், நீதி செய்யணும். பரிசேயனை காட்டிலும் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் அவனை காட்டிலும் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசேயன் எப்பவுமே நீதி செய்கிறவன், நீதி உள்ளவன். 18:10 வாசி, 10வது வசனம். பரிசேயன் ஆளுக்காரன். பரிசேயன் நின்று என்ன செய்கிறான்? நீ பரிகாரர் அநியாயக்காரரை போல நான் இல்லை, நான் விபச்சாரக்காரனை போல மற்ற மனுஷனை போலவும் இல்லை, நான் பரிசுத்தவான். அப்படி தானே தட்டுக்கிறேன், மார்பை தட்டி கொள்கிறான். நான் ஆமாம் பரிசுத்தவான். ஆமாம், எந்த பாவமும் செய்யாத ஒரு பரிசுத்தவான். ஒரு பரிசுத்தவான் தேவ சமூகத்தில் என்னென்ன செய்வானோ அதெல்லாம் நான் செய்கிறவன், உபவாசிக்கிறவன், ஜெபிக்கிறவன், கொடுக்கிறவன். இதெல்லாம் நான் செய்கிறேன். ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான் செய்ய வேண்டியது அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அதை நீ சொல்லி காண்பிக்கணும் அவசியமே இல்லையா? அது கர்த்தருக்கு தெரியும். நீ யாருன்னு கர்த்தருக்கு தெரியும். நீ இன்னொன்று நீ சொல்கிறத வச்சுக்கிட்டு மற்றவங்க உன்னை எடை போடணும்னு நினைக்காத. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சொல்கிறதுனால மற்றவங்க அதை கேட்டு உங்களை குறித்து நல்ல மேட்டிமையான வைக்கணுங்கிற எண்ணத்தை விட்டுருங்க. நீங்கள் செய்கிற காரியம் ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கும் உங்களுக்கும் தான் இந்த டீலிங் இருக்கணுமே தவிர, நீ மற்றவனை குறை சொல்லி காண்பிக்கிறதுக்கோ மற்றவனை கை நீட்டி சொல்லுவதற்கோ உங்களுக்கு அதிகாரமே இல்லை. நான் மற்றவங்களை போல இல்லை, விபச்சாரக்காரனை செய்கிறதை போல இல்லை, இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை. ஆயக்காரன் பாவி தான், வட்டி வாங்குறவன் தான், அவனை போல இல்லை. ஆனால் அவனை மாற்றிட்டார ஆண்டவர், உன்னை மாற்ற முடியலையே. ஏன்னா உன்கிட்ட என்ன இருக்குது? சுயநீதி இருக்குதே.
கர்த்தருடைய நீதி உன்ட்டு காணப்படலையே, கர்த்தருடைய செய்திக்கு நீ கீழ்ப்படியிலையே, உன்னை பெருமையாய் காட்டிக்கொண்டாயே, சபையில் உன்னை மற்றவர்களை காட்டில் நீ பெரியவன் என்று உன்னை அங்கீகரித்து கொண்டாயே, நீயே அங்கீகரித்து கொண்டாயே, எப்படி ஆண்டவர் உன்னோடு கிருபை இருப்பார்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசேயன் சாதாரணமாக விட்டுட்டு நானும் அடியேன்னு பாவியாகி இருக்கிற என்னையும் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உண்மையாக இருக்க வைத்தீரே, உமக்கு முன்பாக உண்மையாக இருந்து இந்த காரியத்தில் செய்ய வைத்தீரே, நன்றி என்று சொல்லியிருந்தா கர்த்தர் அவனை எங்கேயோ கொண்டு போயிருப்பார். இன்னொருத்தனை குறை சொல்லி இன்னொருத்தனை கரம் நீட்டி இவனை போல நான் இல்லை அப்படின்னு யாரும் யாரை குறித்தும் சொல்லாதீங்க. இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்னன்னு தெரியுமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிங்க. இதுதான் சொல்லுது இந்த மாதம் வாக்குத்தத்தம். நீங்கள் யார்? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நான் மற்றவனை குறை சொல்லாதபடி மற்றவனை ஆசீர்வதிங்க. பவுல் எவ்வளோ அழகாக பேதுருவில் எழுதி வச்சிருக்காரு. பேதுரு எழுதின அந்த நிருபத்தில் பேதுரு இந்த வசனத்தை குறிப்பிட்டு வச்சிருக்கிறார். பிரைஸ் எல்லாம். அப்போ நாம் எதை ஆசீர்வதிக்க சுதந்திரிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளப்பட்டவர்கள், சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் பின்னாடி காமிச்சு அவனை மாதிரி நான் இல்லை ஆண்டவரே சொல்லாதீங்க. அவனை மாதிரி இல்லை ஆண்டவரேன்னு சொல்லாதீங்க. அவனையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொல்லுவீங்களா? பக்கத்தில் இருக்கவங்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த பக்கத்தில் இருக்கவங்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதிங்க சொல்லுங்களேன். நீங்கள் சொன்னீங்கன்னா ஆசீர்வாதம். ரைஸ்லா. ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த பையன் என்ன செஞ்சுனா, எல்லாம் இருந்தும் இந்த பின்னாடி இருக்கிறான் பாருங்கள், அவனை மாதிரிலாம் நான் இல்லை இல்லை. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. அவனை ஆசீர்வதிங்க. அவனும் என்னை போல் மாறட்டும், என்னுடைய நற்குணங்கள் அவன்கிட்ட வரட்டும். பவுல் சொல்கிறார், என்னை போல ஆகுங்கள்னு சொல்கிறார். என்கிட்ட இருக்கிற நற்குணங்கள் என்னவோ அதைப்படி பின்பற்றுங்கள் சொல்கிறார். பிரைஸ்லார். அப்போ சில பேர் சொல்லலாம், அப்போது என்னை போல் ஆகுங்கள் என்றால் நான் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு இணைந்து உண்மையும் உத்தமாய் நான் செய்கிற காரியங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் என்னை போல் ஆகுங்கள் யாரும் சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்லவே முடியும். நம்ம ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர். ஆகவே அந்த கேரக்டரை தேவனுக்கு ஏற்றபடி மாற்றுகிறது தேவ சித்தம்தான். தேவ கிருபையினால தான் நம்ம மாற்ற முடியும். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் மாறுவது தேவ கிருபை தான். அவர் கிருபை இருந்தால் தான் எண்ணங்கள் மாறும். நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் நினைவுகள் மாறும். பிரைஸ்லாம். கிறிஸ்துவுக்கு ஏற்ற எண்ணங்களாக தேவன் மாற்றுவார். ஆகவே இந்த பரிசேயன் சுய நீதியை உடையவனாக இருக்கிறபடினாலே மற்றவர்களைப் போல அல்லது மற்றவர்களை குறை சொல்லி காண்பிப்பது போல இல்லாமல் நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருப்போம். அல்லேலூயா. ஆகவே இந்த பரிசேயன் தனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கிருபையை இழந்து போயிட்டான். எல்லா நன்மையும் நான் செய்கிறேன்னு சொல்லி இருந்தும் எல்லாம் செஞ்சவன் தான். ஏன்னா ஒரு பரிசேயன் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செஞ்சுருக்கிறான். அது பெருசாக ஒன்றும் காமிக்கணும்னு அவசியமே இல்லை. அவன் பரிசேயன் செய்ய வேண்டியதை நீதி நியாயமாக செஞ்சுருக்கிறான். ஆனாலும் மற்றவனை குறை சொல்லி தன்னை மேன்மைப்படுத்தின காரியத்தில் தேவனுடைய கிருபை அவனை விட்டு விலகினது. ஆனால் அந்த இரக்கம் பின்னாடி நின்று பாவியாக இருக்கிற என் மேலே கிருபையாக இருந்து சொன்னவனுக்கு அந்த கிருபை பெற்றது. அவன் தான் சமாதானத்தோடு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றான். ஆனால் அவன் அப்படி அல்ல. பிரைஸ்லாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. கிருபையை எதனால் போக்கடிக்கிறார்கள் என்று இன்றைக்கு 3 காரியத்தை பார்த்திருக்கோம். யூதாஸ் பண ஆசையினாலே கிருபையை இழந்தான் என்று பார்க்கிறோம். தலைவன் ஒருவன் எல்லா சத்தியத்தையும் அவன் அறிந்தவனாய் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்ததினாலே தேவ கிருபையை இழந்தான். பரிசேயன் எல்லாவற்றையும் நியாயப்பிரமாணத்தின்படி உண்மையாய் நடந்தான்.
ஆனாலும் மற்றவர்களை குறை சொல்லுகிற ஒரு காரியத்தினாலே கிருபையை இழந்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, சபையில் இருக்கிற நாங்களும் இந்த 3 காரியத்திலே நாங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தால் கிருபையாய் எங்களை மன்னித்து உம்முடைய கிருபையை எங்களை காத்து நடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நான் இந்த பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், தடையேதும் இல்லை. அப்படி நம்ம வரிசையா சேர்ஸ்லாம் கடைசியில் பின்னாடி போட்டுருங்க. 1 கொரிந்தியர் 11:23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, அந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில், அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமென். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி இதை புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தர் இந்த அப்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஆண்டவரை சோதரிப்போம். சோதரம் சோதரம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராய் இயேசுவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில ஆண்டவரே உம்முடைய சரீரத்தை பிக்க கொடுத்தது போல அந்த நினைவு கூறும்படியாக இதை இந்த நாளிலே நாங்கள் நிறைவேற்றுகிறோம். இந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள் வாழ்வடையட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேற்று நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேற்று நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தர் இந்த ரசத்தை ஆசீர்வதிக்க முடியாது. அன்புள்ள பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்த ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த இரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கையை எங்களோடு ஏற்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உடன்படிக்கையான ஆண்டவரே உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிறதான அந்த உறவு எங்களுக்குள்ளே பலப்படும்படிக்கும் இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் கிருபையில பலப்படும்படிக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ரசத்தை ஆண்டவரே இரத்தமாய் கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திட இயேசுநாதா, வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திட இயேசுநாதா. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம். நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷம்
சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அப்புறம் அப்படியே செய்வார். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் எல்லோரையும் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். எல்லாம் எழுந்து நின்று ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தூயா ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலோ நித்தியமா, அல்லும் பகலோ நித்தியமா. அன்பே உம்மையே துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதிப்பா. நல்ல பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இந்த திருப்பந்தியிலே பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே மன்றாடுகிற ஆண்டவரே, இந்த நிருபம் பரிசுத்த சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம். ஒருவருக்கொருவர் அன்பிலே நிலைத்திருக்கவும், கிருபையிலே நிலைத்திருக்கவும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, பந்தியில் பங்கு பெற்ற யாவரையும் உடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.